நான் பூவிழி, வயது 19. என் பெயரைப் போலவே என் கண்கள் ஒரு பூவின் மென்மையை தாங்கியவை, இளமையின் பொலிவு மின்னும் என்பார்கள். நீண்ட அலை அலையான கருங்கூந்தல், கருத்த விழிகள், மென்மையான புன்னகை, என்னை பார்க்கும் யாரும் ஒரு கணம் நின்று பார்ப்பார்கள். ஆனால் என் இதயம் எப்போதும் ஒரு கனவு உலகத்தில் மிதந்தது, குடும்பத்தின் அன்பு, நம்பிக்கை, மரியாதை என்ற புனிதத்தில். மதுரைக்கு அருகில் திருவிழவயல் என்ற சிறு கிராமத்தில் வசிக்கிறேன். பசுமையான வயல்களும் அமைதியான காற்றும் நிறைந்த இந்த ஊரில் நான் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு இலக்கியம் பயில்கிறேன். கவிதைகளிலும் கதைகளிலும் மூழ்கி உலகை மறந்து விடுவேன். ஆனால் என் வாழ்க்கையின் கதை ஒரு கவிதையாக இல்லாமல் ஒரு உடைந்த கனவாக மாறியது. என் அம்மா புவனா, வயது 42. அவர் ஒரு அழகு, வயதை மறுக்கும், காலத்தை ஏமாற்றும் அழகு. மஞ்சள் நிற முகம், மென்மையான கன்னங்கள், பளபளக்கும் தோல், நீண்ட கூந்தல் அலை அலையாக விழுந்து அவளை ஒரு தேவதையைப் போல காட்டும். அவளது கண்கள் ஆழமானவை, ஒரு கதையை மறைத்து வைத்திருப்பவை. அவளது உதடுகளில் எப்போதும் ஒரு மென்மையான புன்னகை, ஆனால் சில சமயம் அது மறைவாக மாறும். அவளது உடல் வயதுக்கு மீறிய இளமையுடன், மென்மையான வளைவுகளுடன், ஊரில் பலரின் பார்வையை ஈர்க்கும். அவளது நடை ஒரு கவிதையைப் போல மென்மையானது, ஆனால் உறுதியானது. அம்மா ஒரு தையல்காரர், வீட்டில் தையல் இயந்திரத்தை இயக்கி கிராமத்து பெண்களுக்கு அழகிய உடைகள் உருவாக்குவார். பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்தியவர், ஆனால் வாழ்க்கையின் கடினமான பாடங்களை அவர் நன்கு கற்றிருந்தார். என் அண்ணன் விக்ரம், வயது 25. அவன் ஒரு கம்பீரமான இளைஞன். உயரமான உருவம், அகலமான தோள்கள், கருத்த தோல், நன்கு பராமரிக்கப்பட்ட தாடி. அவனை பார்க்கும் பெண்கள் ரகசியமாக சிரிப்பார்கள். அவனது கண்கள் தீவிரமானவை, ஒரு பார்வையில் உன்னை ஈர்க்கும். அவனது உடல் தினசரி உழைப்பால் உறுதியாக, தசைநார்கள் தெளிவாக தெரியும் வகையில் இருந்தது. அவனது சிரிப்பு ஊரையே உற்சாகப்படுத்தும். அவன் ஒரு மெக்கானிக், பைக் மற்றும் கார் பழுது பார்க்கும் கடையில் வேலை செய்கிறான். பள்ளிப்படிப்பு முடித்தவன், ஆனால் கல்லூரி செல்லவில்லை. ஊரில் அவனை எல்லோரும் நல்லவனாக, உதவி செய்பவனாக பாராட்டுவார்கள், ஆனால் அவனது மனதில் ஒரு மறைவு இருப்பதை நான் பிற்காலத்தில் தான் உணர்ந்தேன். விக்ரமின் நண்பன் சிவா, வயது 27. அவன் ஒரு கட்டுமஸ்தான இளைஞன், உயரமான உருவம், வலிமையான கைகள், பளபளக்கும் தோல் மற்றும் ஒரு மயக்கும் புன்னகை. அவனது கண்கள் ஒரு மர்மத்தை மறைத்து வைத்திருக்கும், ஆழமானவை, ஆனால் சில சமயம் உன்னை உற்று பார்க்கும். அவனது குரல் மென்மையானது, ஆனால் ஒரு உறுதியை உணர வைக்கும். அவனது நடை ஒரு தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தும். சிவா ஒரு சிறு வியாபாரி, கிராமத்தில் மளிகை கடை நடத்துகிறான். 10ஆம் வகுப்பு வரை படித்தவன், ஆனால் வாழ்க்கையை வெற்றிகரமாக கையாண்டவன். அவனது புன்னகை வாடிக்கையாளர்களை ஈர்க்கும், ஆனால் அவனது கண்களில் ஒரு ரகசியம் மறைந்திருப்பதை நான் உணர்ந்தேன். எங்கள் வீடு திருவிழவயலின் மையத்தில் பச்சை பசேல் என்ற வயல்களுக்கு நடுவே அமைந்திருந்தது. முன்பு இந்த வீடு எனக்கு ஒரு கோவில். அம்மாவின் சமையல் மணம், அண்ணனின் சிரிப்பு, எல்லாம் என் இதயத்தை நிறைத்தது. அம்மா காலையில் எழுந்து தோட்டத்தில் மல்லிகை, செவ்வந்தி, ரோஜாக்களை பராமரிப்பார். அவள் பூக்களுடன் பேசுவது ஒரு கவிதையைப் போல இருக்கும். பிறகு தையல் இயந்திரத்தை இயக்கி பழைய மெல்லிசை பாடல்களை முணுமுணுப்பார். மாலையில் கிராமத்து பெண்களுடன் அமர்ந்து அவர்களின் கதைகளை கேட்பார், அவர்களுக்கு உடைகள் வடிவமைப்பார். ஆனால் அவளுக்கு ஒரு இரகசிய பழக்கம் இருந்தது, தனிமையில் ஒரு பழைய டைரியில் எழுதுவார். அது அவளது உள்ளத்தின் வார்த்தைகள், ஆனால் அவை என்னவென்று எனக்கு தெரியாது. சில இரவுகளில் அவள் ஜன்னல் அருகே அமர்ந்து நிலவை பார்த்து ஆழ்ந்து யோசிப்பார். அவளது கண்களில் ஒரு தவிப்பு தெரியும். விக்ரம் துடிப்பானவன். காலையில் உடற்பயிற்சி செய்வான், ஓடுவது, எடை தூக்குவது, உடலை உறுதியாக வைத்திருப்பான்.
கடைக்கு செல்வதற்கு முன் ஒரு கப் கருப்பு காபி குடிப்பான். அது அவனது எரிபொருள் என்று சிரிப்பான். மாலையில் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுவான். ஆனால் சிவாவுடன் அதிக நேரம் செலவிடுவான். அவர்கள் ஒரு மரத்தடியில் அமர்ந்து மணிக்கணக்கில் பேசுவார்கள். வாழ்க்கை, கனவுகள் அல்லது வெறும் நகைச்சுவைகள். ஆனால் அவனது கண்களில் சில சமயம் ஒரு ஆழ்ந்த தவிப்பு தெரியும். அதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. சிவாவின் வாழ்க்கை வியாபாரம் சார்ந்தது. காலையில் கடை திறந்து வாடிக்கையாளர்களுடன் பேசுவான். அவனது புன்னகை அவனை அனைவருக்கும் பிடித்தவனாக மாற்றியது. ஆனால் அவன் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவான். சில சமயம் மளிகை பொருட்கள் கொண்டு வருவது போல, சில சமயம் வெறுமனே. அவன் அம்மாவுடன் பேசுவான். அவளது தையல் வேலைகளை பாராட்டுவான். இரவு நேரங்களில் அவன் ஒரு சிறிய நோட்டில் ஏதோ எழுதுவான். வியாபார கணக்குகளா அல்லது வேறு ஏதோ ரகசியமா என்று எனக்கு தெரியாது. அவர்களின் தனிமை சந்திப்புகள் ஒரு மர்மமாக ஆரம்பித்தது. சிவா அடிக்கடி வீட்டுக்கு வருவான், பெரும்பாலும் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில். மதிய வேளைகளில் அம்மா தையல் இயந்திரத்தை நிறுத்தி அவனுடன் பின்புற அறையில் அமர்ந்து பேசுவார். முதலில் அது சாதாரண உரையாடலாக இருக்கும். ஊரை பற்றி, வியாபாரத்தை பற்றி, கிராமத்து வதந்திகளை பற்றி. ஆனால் பேச்சு மெல்ல ஆழமாகும். அம்மாவின் சிரிப்பு சிவாவின் குரலுடன் கலந்து ஒரு நெருக்கமான தொனியை எடுக்கும். அவர்கள் கண்கள் ஒருவரை ஒருவர் தேடும். சில சமயம் அமைதியில் மூழ்குவார்கள். அந்த அமைதியில் ஒரு உணர்ச்சிகரமான பிணைப்பு இருந்தது. ஒருமுறை சிவா அம்மாவின் கையை மெல்ல தொட்டு ஏதோ ரகசியம் பகிர்ந்தான். அம்மா அவனை புன்னகையுடன் பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு வெப்பம் தெரிந்தது. அவர்கள் மணிக்கணக்கில் அங்கேயே இருப்பார்கள். சிரிப்பு, மெல்லிய பேச்சு, அமைதி எல்லாம் ஒரு ரகசிய உலகத்தை உருவாக்கியது. விக்ரம் இந்த சந்திப்புகளில் பங்கு கொள்ள ஆரம்பித்தபோது என் மனம் குழம்பியது. மாலை நேரங்களில் அவன் கடையில் இருந்து திரும்பியதும் அவர்கள் மூவரும் பின்புற அறையில் அமர்ந்து பேசுவார்கள். விக்ரம் அவர்களுக்கு இடையே ஒரு பாலமாக இருப்பான். சிரிப்பான், கதைகள் பகிர்வான். சில சமயம் அவனது கை சிவாவின் தோளில் இருக்கும். அவர்களின் உரையாடல்கள் மணிக்கணக்கில் நீளும். குரல்கள் மெல்லிய முணுமுணுப்பாக மாறும். சிரிப்பு ஒரு ஆழ்ந்த அமைதியாக மாறும். ஒருமுறை விக்ரம் சிவாவை பார்த்து ஒரு ஆழமான பார்வையுடன் ஏதோ கேட்டான். சிவா பதிலாக ஒரு மென்மையான சிரிப்பை உதிர்த்தான். அம்மா அவர்களை புன்னகையுடன் பார்த்தாள். அவர்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டவர்கள் போல ஒரு மறைவான உலகத்தில் மூழ்கியிருப்பார்கள். இந்த சந்திப்புகள் வார இறுதிகளில், மதிய உணவுக்கு பிறகு அல்லது இரவு நேரங்களில் அடிக்கடி நடக்கும். அவர்களின் பார்வைகள், தொடுதல்கள், மெல்லிய சிரிப்புகள் எல்லாம் ஒரு தகாத உறவின் நிழலை காட்டியது. அது ஒரு மாலைப்பொழுது. கல்லூரியில் இருந்து வீடு திரும்பியபோது வீடு அசாதாரணமாக அமைதியாக இருந்தது. அம்மாவின் பாட்டு, தையல் இயந்திரத்தின் சத்தம் எதுவும் இல்லை. ஆர்வத்துடன் பின்புற அறைக்கு சென்றேன். கதவு சற்றே திறந்திருந்தது. உள்ளே பார்த்தபோது என் இதயம் நின்றுவிட்டது. அம்மாவும் சிவாவும் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். அவர்களின் பார்வைகள், தொடுதல்கள் ஒரு தகாத உறவை காட்டியது. என் கண்கள் கலங்கின. என் மூச்சு தடுமாறியது. அமைதியாக பின்வாங்கி என் அறைக்கு ஓட்டினேன். அந்த இரவு என் கண்ணீர் என் தலையணையை நனைத்தது. என் அம்மா, என் உலகமாக இருந்தவர் இப்படி ஒரு ரகசியத்தை மறைத்திருக்கிறாரா? நான் அவர்களை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தேன். சிவா அடிக்கடி வீட்டுக்கு வருவான். அம்மாவும் அவனும் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மணிக்கணக்கில் தனிமையில் இருப்பார்கள். ஒரு நாள் விக்ரமும் இந்த உறவில் இருப்பதைக் கண்டேன். என் அண்ணன், என் பெருமை என்று நினைத்தவன் சிவாவுடன் இப்படி ஒரு தொடர்பு வைத்திருந்தான். என் இதயம் உடைந்தது. இது எப்படி நடந்தது? எங்கள் குடும்பத்தின் மரியாதை, நம்பிக்கை எங்கே போனது? ஒரு நாள் வேண்டுமென்றே கல்லூரியில் இருந்து முன்கூட்டியே வீடு திரும்பினேன். வீடு வெறிச்சோடி இருந்தது.
மெல்ல பின்புற அறையை நோக்கி நடந்தேன். கதவு இடைவெளியில் இருந்து பார்த்தபோது அம்மா, சிவா, விக்ரம் மூவரும் ஒரு தகாத உறவில் மூழ்கியிருந்தனர். என் உலகம் தகர்ந்தது. என் குரல் உடைந்து நான் கத்தினேன், இது என்ன அநியாயம்? மூவரும் திடுக்கிட்டு திரும்பினர். அவர்களின் முகத்தில் பயம், குற்ற உணர்வு, ஆனால் எந்த வருத்தமும் இல்லை. அம்மாவின் கண்கள் கலங்கின, ஆனால் அவள் உறுதியாக பேசினாள், பூவிழி, இது உனக்கு புரியாது. இது எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை. நாங்கள் யாரையும் துன்புறுத்தவில்லை. விக்ரமும் சிவாவும் தலைகுனிந்து நின்றனர், ஆனால் அவர்களின் மௌனம் என் இதயத்தை மேலும் குத்தியது. நான் அவர்களை எதிர்கொண்டேன். இது குடும்பமா? இது மரியாதையா? நீங்கள் என் நம்பிக்கையை உடைத்துவிட்டீர்கள் என்று கண்ணீருடன் கத்தினேன். என் குரல் நடுங்கியது, என் இதயம் வெடித்தது. அவர்களின் பதில்கள் என் வலியை குணப்படுத்தவில்லை. அந்த நொடியில் நான் ஒரு முடிவு எடுத்தேன். இந்த வீடு, இந்த ஊர், இந்த ரகசியங்கள், இவை என்னை சிறையில் அடைத்தது போல உணர்ந்தேன். நான் என் பைகளை எடுத்து திருவிழவயலை விட்டு வெளியேறினேன். மதுரை நகரத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினேன். இப்போது நான் ஒரு சிறிய வேலையில் இருக்கிறேன், என் படிப்பை தொடர்கிறேன். ஒரு சிறிய அறையில் ஒரு புதிய விடியலை கனவு காண்கிறேன். ஆனால் என் இதயத்தில் ஒரு கேள்வி எப்போதும் எஞ்சி நிற்கிறது, குடும்பம் என்றால் என்ன? அன்பு, நம்பிக்கை, மரியாதை இல்லையென்றால் அது வெறும் நிழலாகத்தானே இருக்கும். என் கதை, என் வலி, என் தைரியம். நான் பூவிழி, இந்த உலகில் என் பாதையை நானே உருவாக்கிக் கொண்டவள். என் அம்மா புவனா, அண்ணன் விக்ரம், சிவா, இவர்கள் என் குடும்பத்தின் முகங்கள், ஆனால் அவர்களின் ரகசியங்கள் என் இதயத்தை உடைத்தன. அவர்களின் தனிப்பட்ட உறவுகள் அவர்களுக்கு சுதந்திரமாக இருக்கலாம், ஆனால் அவை ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை, மரியாதையை உடைத்துவிட்டன. இந்த கதை உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தர வேண்டும். தனிப்பட்ட உறவுகளில் சுதந்திரம் உண்டு, ஆனால் அது மற்றவர்களின் இதயங்களை உடைக்கும் போது அது ஒரு குடும்பத்தின் அடித்தளத்தை அழிக்கிறது. உறவுகளில் நம்பிக்கை, மரியாதை, வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இல்லையெனில் அது ஒரு மறைவின் நிழலாகவே இருக்கும். உங்கள் குடும்பத்தை, உங்கள் அன்பை, நம்பிக்கையை பாதுகாக்கவும், அதுவே உண்மையான குடும்பத்தின் அர்த்தம்.